ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டிற்கான கல்விக்கான நிதியை தர முடியாது, மறுபடியும் மிரட்டும் துணியில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் பேசியிருக்கிறாரு. நிபந்தனை கட்டாயம் ஏற்றுக்கணும், இல்லாட்டி நிதி மறுப்பு தான் அப்படின்றதுல உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை 3 மொழியை கட்டாயம் படிக்கணும், அதில் நீங்கள் எந்த மொழி வேணாலும் ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் சிக்கலே. இப்படி தான் இந்திய ஒவ்வொரு மாநிலங்களில் கொண்டு வரப்படும். இப்போ நேற்று மகாராஷ்டிராவில் கட்டாயம் நாங்கள் 3 மொழி கொள்கை ஏற்றுக்கிற மாட்டோம்னு அந்த பாஜகவினுடைய மாநில அரசே இன்றைக்கி தீர்மானம் போட்டாங்க. அப்போ அங்கே நீங்கள் கல்வி நிதி கொடுக்காம விட்டுருவீங்களா? சாதாரண சிம்பிளான ஒரு கொஸ்டின். பாஜக அரசாங்கம் மகாராஷ்டிராவில் பாஜக அரசாங்கம் நடக்குது. அந்த அரசாங்கம் நாங்கள் 3 மொழி கொள்கையை கொண்டு வர மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம், இந்தியை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோங்கிறாங்க. அங்கே ஹிந்திக்கு மராத்தாவை ரீப்ளேஸ் பண்ணாதீங்க, மராத்தி மொழியை ஹிந்தி மூலம் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க அப்படி. ஹிந்தி மராத்தி தான் 3வது மொழி இல்லைன்ட்டாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹிந்தி இங்கிலீஷ் தான் எங்களுடைய கல்வி மொழியாக இருக்கட்டும், கல்வி கற்றுக்கிற மொழியாக இருக்கட்டும். 3வதாக இந்தியை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோங்கிற தெளிவாக சொல்லிட்டாங்க. அது சம்மந்தமாக தீர்மானம் போட்டிருக்காங்க போல். இப்போ எங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம். அப்படி நீங்கள் மாநில ஆளுகிற அரசாங்கத்தில் நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக சித்தாந்தத்தில் உள்ள மாநில அரசுகளை தொடர்ந்து இந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க. அது நேற்று ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாநிலத்தினுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை பாதிக்குது. யாருடைய குழந்தை எதிர்காலத்தை பாதிக்குது? தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைப்பு நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. நீங்கள் உலக அளவில் தமிழ்நாட்டினுடைய மாணவிகள் போய் படிக்கிறாங்க. ஒரு முன்னோடியாக இருக்குது கல்வி விஷயத்தில். அது நாங்கள் வேணாங்கிறோம். நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கை 2020ங்கிறது அது குலக்கல்வியை உள்ள திணிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்க 3வது மொழின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இந்திய வலுக்கட்டாயமாக திணிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற 1, 3, 5, 8க்கு நீங்கள் தேர்வு கட்டாயப்படுத்துறீங்க. இதெல்லாம் ட்ராப் அவுட் அதிகமாகும், கல்வியை மொத்தமாக சிதைக்கக்கூடிய வேலைகள் பூராமே அதில் இருக்குது. இதனால் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்ன்றோம். இப்போ கல்வி என்னங்கிற பொதுப்பட்டியலில் இருக்குது. ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறவர் நாங்கள் நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் பணத்தை கொடுப்போம் சொல்கிறதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. முதல்ல அவர் கல்வி பொதுப்பட்டியலில் தான் இருக்குது, மத்திய அரசு பட்டியலில் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஜுகேஷன் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் பொதுப்பட்டியலில் இருக்குது. 2 பேரும் கூடி பேசி தான் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப 2023-24 வரக்கூடிய 2100 கோடி ரூபா, 2025-26 வரக்கூடிய 3000 கோடி ரூபா, மொத்தம் 5000 கோடி ரூபா நமக்கு அங்கேருந்து வர வேண்டிய பணம் இருக்குது. சமர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு வர வேண்டிய பணம் 5000 கோடி ரூபா மத்திய அரசுன்னு வர வேண்டிய பணம் இருக்குது. அதை நாங்கள் நிதிக்குழு ஒதுக்கிய பிறகும் கூட நாங்கள் தரமாட்டோம்னு சொல்கிறது, திரும்ப சொல்கிறது அதிகாரமயம் முடியாது, உங்களுக்கு ராணுவம் முடியாது. இப்போ நமக்கு இங்கே தான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த நிதியை ஆல்ரெடி அவர் மறுத்தார். அதுக்காக தான் பார்லிமெண்ட்டில் பெரிய டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு பார்த்தோம். இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு பொறுத்து பார்த்துட்டு வழக்கு தொடுத்துருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மீது வழக்கை தொடுத்துருக்காரு. ஆல்ரெடி புதிய கல்விக் கொள்கை சம்மந்தமாக ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதையும் உச்சநீதிமன்ற பெஞ்சாக விசாரிச்சது. அநேகமாக மகாதேவன் பெஞ்சுன்னு நினைக்கிறேன். காட்டமாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க. கல்வி விஷயத்தில் ஒரு மாநிலத்தை நிர்பந்திக்க முடியாது தெளிவாக சொல்லிட்டாங்க. அது அவங்களுடைய ரைட்ஸு. வேணா புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தும் போது அது கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுச்சுன்னா அப்போ நாங்கள் தலையிடுவோம்னு சொன்னாங்க. கிளியராக அவங்களோட விஷயத்தை சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லியும் கூட அப்போ உச்சநீதிமன்றத்தோட ஸ்டாண்ட் என்னன்றது கிளியராக தெரியுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு ஃபண்டு கேட்டு வந்திருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது திரும்ப ஒரு இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது எந்த தைரியத்தில், எந்த முகாந்திரத்தில் அவங்க இப்படி அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கு, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இதுதான் பாசிசம்ன்றோம், இதுதான் பாசிசம்ன்றோம். நான் சொல்கிறத நீ செய், நான் சொல்கிற சாப்பாடை சாப்பிடு, நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை போடு, நான் சொல்கிற சாமியை கும்பிடு, நான் சொல்கிற மொழியை பேசு, இதுதான் பாசிசம். மத்திய அரசு இன்னைக்கு கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. நீங்கள் அதுக்காக நம்ம கொடுக்குற வரி பணத்தை அலாட் பண்ண பணத்தை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நிர்பந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இதில் ஒரு சந்தேகம் வரதானே செய்யும். இவ்வளோவே எங்களை கஷ்டப்படுத்துறீங்க, இவ்வளோவே எங்களை அழுத்தம் கொடுக்குறீங்க. இப்போ ஒன்றுமும் உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட, கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தும் கூட இது கூட தெரியாமல் திரும்ப அதே பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த மாநிலத்தினுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பார்க்குறோம், இவங்க அரசியல் பண்ணுறாங்க, மொழியை வைத்து அரசியல் பண்ணுறாங்க, கல்வி வைத்து அரசியல் பண்ணுறாங்கன்னு. இந்த தமிழ்நாட்டு ரிசல்ட்டை பாருங்கள். இந்த வட்டம் 4 நாள் ரிசல்ட் கூட்டிகிட்டு போகுது. கல்வியோட ட்ராப் அவுட் குறைஞ்சிட்டே போகுது. இதில் எங்கே கல்வி நமக்கு சிறந்துக்கிட்டு போகுது? வேணாங்கிறோம். நீங்கள் கொண்டு வர திட்டமே ட்ராப் அவுட் அதிகமாக இருக்கும். தேசிய கல்விக் கொள்கையை கையில் எடுத்தோம்னா 3, 5, 8க்கு நீங்கள் தேர்வு வைக்க போகிறீங்க. ஒருத்தர் 3வது குழந்தைக்கு எக்ஸாம் வச்சு அந்த குழந்தை ஃபெயிலாக போச்சுன்னா அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
3வது மொழின்னு எப்படி கொண்டு வருவீங்க? அதை புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ என்னென்னா, இப்போ நாளைக்கு உச்சநீதிமன்றம் கிளியராக சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாநிலத்துடைய கன்கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் அவங்களோட ரைட்ஸ் இருக்குது, ஸோ வந்து அதில் நீங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் வாய்ப்பு? இவங்க கண்டிப்பாக நீதிமன்றம் ஆர்டர் போட்டுச்சுன்னா கொடுத்தான் ஆகணும். நீங்கள் என்ன பண்ண முடியும்? சட்டம் அதுதான் சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பெருசா, உங்களோட அதிகாரம் பெருசா, நீங்கள் எதுவும் முடிவு பண்ணணும். அதனால தான் அவங்க துடிக்கிறாங்க, இதை மாற்றணும், திருப்பி ஏதாவது ஒரு சிறப்பு சட்டம் கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சட்டத்தை திருத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நிறைய செய்வாங்க. அவர்கள் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. உச்சநீதிமன்றமே நாளைக்கு தீர்ப்பு வருது, நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டுச்சுன்னா கொடுத்துருவாங்க. இனிமேல் அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்குது. சட்டத்தை மாற்று, உடனே சட்டங்களை மாற்றுங்க, சட்டங்களை திருத்துங்க, புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க அப்படிங்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. இல்லை அப்படி போச்சுன்னா, இப்போ வந்து ஒருவேளை இப்போ கண்கரண்ட்டில் கல்வி இருக்குது, ஸோ அதனால தான் வந்து நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். அதை டைரெக்டாக வந்து சென்ட்ரலோட அவங்களோட அதிகார வரம்புக்கு கொண்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. இப்படி கொண்டு போகும்போது அது போச்சுன்னா மொழி சார்ந்த விஷயத்தில் தமிழ்நாடு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஹிந்தி திணிப்பு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்காங்க, கல்வி சார்ந்த விஷயம் ரொம்ப கிளியராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறவளுக்கு விட்டுருவாங்களா? டிஎம்கே கவர்மெண்ட்டுங்கிற கவர்மெண்ட் விட்டுருவாங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்களை பொறுத்தவரைக்கும் தான் நினைச்சதை செய்யணுங்கிறதா ஒன்றிய அரசினுடைய கோரிக்கை. அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வாங்க. நமக்கு தெரியும், 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 100 நாட்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் தான் அவங்க பணிஞ்சாங்க. அப்போ இதே மாதிரி இதை கையில் வச்சாங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் அடிக்கும், ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம் அடிக்கும். அதுக்கு அவங்க திருப்பி பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ இதை வந்து ஒரு நெருப்போடு விளையாடக்கூடிய வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்மளுடைய வாழ்வாதாரம், கல்வி, அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலத்தை ரொம்ப யோசிச்சு ஒரு மாநில அரசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதை கையில் எடுத்துட்டோம்னா 10,000 கோடி கொடுத்தாலும் சரி, நாங்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டோம், இதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அப்படி இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் பூரா சொல்கிறாங்க, அரசியல்வாதிகள் பூரா சொல்கிறாங்க. உள்ளே வந்துச்சுன்னா தமிழ் மொழி போயிடும்ன்றாங்க. அப்போ இத்தனை எதிர்ப்புகள் மத்தியில் ஏன் திணிக்கிறீங்க? கூட்டாட்சி தத்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நீங்கள் ஏன் வந்து அதை மீறிட்டே போகிறீங்க? இதுதான் கேள்வி. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பித்தா அது ஒரு வீரியமிக்க போராட்டமாக தான் மாறும். ஆனால் அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது கூட இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறதுல வந்து மும்மொழி சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த இடைநிற்றல் பிரச்சனை ஒரு சீரியஸான பிரச்சனை. அவன் வந்து மூணாவது ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஆல் பாஸ், 5th ஆல் பாஸ் அப்படின்னு கொண்டு வரதுனால பெரிய சிக்கல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இதை ஏற்றுக்க மறுத்து தான் வந்து திமுக அரசு ஆட்சி அமைச்ச உடனே வந்து மாநில கல்விக் கொள்கை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டியில் அமைச்சு உருவாக்குனாங்க. அதோட தலைவராக கூட டேவிட் ஜேவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து இடையில ரிசைன் பண்ணிட்டாருன்னு பார்த்தோம். அவர் சில விமர்சனம் முன் வச்சுட்டு போனார். இந்த அரசே வந்து அவங்களுடைய புதிய கல்விக் கொள்கை இவங்க வந்து வேறு வழியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ரிசைன் பண்ணார். முக்கியமான நபரை பார்த்தோம். இப்போ என்னென்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் உருவாக்கக்கூடிய மாநில கல்விக் கொள்கையினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாமக வந்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துக்கு திமுக ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. அதை ஒன்றும் ஃபுல் ஃபார்மாக ஆக்டிவ் வேலை செய்யலை. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே ஒருத்தர் வெளியே போயிட்டார். அதுக்கு பிறகு வேறு யாரோ ஒருத்தர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல். அதுக்குன்னா இன்னும் ஃபுல் ஃபார்ம் அவங்கள்ட்டே ஒன்றும் ரெடி பண்ணல. அதுக்கிடையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. இந்த கேஸ் வர்றதுக்கு, அதனால் இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தெளிவான ஒரு விளக்கம் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக சப்மிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை கிளியர் பண்ணி அந்த அந்த விமர்சனத்துக்கான ஸ்பேஸ் ஏன் கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு இப்போ பாமக கேட்குறாங்க, பாமக பேசும், பாமகன்னு விஷயம் அந்த இதுதான் நடந்துட்டுருக்கு. இந்த விஷயத்தை புதிய கல்விக் கொள்கை இது சொல்லுது, மாநில கல்விக் கொள்கை அதுக்கு எதிரான சரியான ஒரு வார்த்தை இது வைக்கின்ற அந்த விஷயத்தை முன்வைக்கிறதுலேயே வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. தமிழக அரசு கொண்டு வர இருக்கக்கூடிய அந்த தமிழக அரசின் கல்விக் கொள்கை முழுவதுமாக ஒன்றும் வரல. வந்த பிறகு தான் அதை பற்றி விவாதமே பண்ணணும். வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாமக கேட்குறதுல வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்குன்னு தானே பார்க்கணும். இப்போ அந்த கல்விக் கொள்கையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு புதிய கல்விக் கொள்கையை அறிவிக்குதுன்னு வச்சுங்க. அறிவித்த பிறகு தான் நான் சொல்லணும். அது ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. அது அதை பற்றின வேலையில் நடந்துட்டு இருக்கு, டிஸ்கஷன் நடந்துருக்கு, ஸ்லோவாக இருக்குது, அது மந்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதை துரிதப்படுத்தி அதுக்கு வெளியில் வந்த பிறகு தான் அதை பற்றி பேச முடியும். இல்லை, அதுக்காக இல்லை, அதை நீங்கள் அமல்படுத்த ஆட்சியை முடிய போகுது, எப்போ நீங்கள் அதை கொண்டு வர போகிறீங்க ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து ஆரம்பிச்சு எலெக்ஷன் பிஸியில் போயிடுவாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ நம்ம அதை பற்றி பேசுறதுக்கான அந்த பாயிண்ட் எங்கே உருவாகுது, அந்த நெருக்கடி எங்கே உருவாகுதுன்னா, இதை காரணமாக காமிச்சா ஃபண்டை தடுத்துட்ருக்காங்க, கல்விக்கான ஃபண்டை தடுத்துட்ருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 25% ஏழை மாணவர்களுக்கான இடம் கொடுக்கணும். அந்த கட்டாய கல்வி சட்டத்திற்கு அதுக்கான நடைமுறை இருக்குது. பட் அதையும் வயலேட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கான ஃபண்டு கட் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான கேஸ் ஹைகோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயம் வந்து கல்வி சார்ந்த விஷயம் சீரியஸாக போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உங்களோட கல்விக் கொள்கை இந்த மாதிரி விஷயமா இருக்குது, இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறதுக்கு காரணம் நாங்கள் அதுக்கான மாற்று சொல்யூஷன் வச்சுருக்கோம் அப்படிங்கிற இந்த முன்வடியை முன் வச்சு பேச மாட்டேங்கிறாங்க. இந்த டிஸ்கஷன் ஏன் நடக்க மாட்டேங்குது? அது ஒன்றும் ரெடி ஆகலை. இந்த மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த கமிட்டி ஒன்றும் எவ்வளோ நாள் ரெடி? 2021 ஆட்சிக்கு வந்தது உடனே அதை அமைச்சர் சொல்கிறேன். அது தவறு தான். அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாங்க. சரியான ஒரு பதிலடியை திருப்பி கொடுத்துருக்கணும். அது என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் இப்போ சரியாக தெரியல. ஏன்னா
அது பெண்டிங்லேயே கிடக்கு, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சரியான ஒரு பதிலடியாக தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு மாநில கல்விக் கொள்கை நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீடை கொண்டு வந்து வச்சா தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அரசு ரீதியாக ஏதோ சில தொய்வுகள் இருக்குது, அதனால் அப்படி போயிட்டு இருக்கு. அது வந்த பிறகு தான் தெரியும் அது ஏன் இந்த டிலேங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. ஓகே ரைட். இப்போ இந்த விஷயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து திரும்ப ஒன்றிய அரசு இதே மாதிரி ஆணவ போக்கில் தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட ரிப்ளை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அடுத்த கட்டமாக ஸ்டாலினோட ரிப்ளை எங்கள் திமுக சட்ட ரீதியாகவும் போராடுறாங்க, நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் போராடுறாங்க, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் போராடுறாங்க, நேரடியாக சந்தித்தாலும் அதுக்கு வந்து பல விமர்சனங்களும் வருது. இப்படி எல்லா விதமான போராட்டங்கள் இருக்கோ, வழிமுறைகள் இருக்கோ, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாநில அரசு அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அது எல்லைகளுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கு போய் கூட ஆர்டர் வாங்கிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. என்ன செய்ய முடியும்? இல்லை இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், கல்வி சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தர்மேந்திர பிரதான் 3 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறாரு. 3 ஸ்டேட்டு கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. இந்த 3 பேர் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த 3 ஸ்டேட்டையும் ஒருங்கிணைக்கிற இடத்துல ஸ்டாலின் அந்த பாலிடிக்ஸ் முன்னெடுப்பாரா? எடுத்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி இப்போ சமீபத்தில் கூட பேசியிருந்தாரு. இந்த முக்கியமான பிரச்சனைகள்லாம் ஒன்று டீலிமிட்டேஷன் பிரச்சனை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தாங்க. டீலிமிட்டேஷனுக்கு இங்கே ஒரு கூட்டமே போட்டாங்க, அது வேற விஷயம். இந்த பொதுவான பிரச்சனைகளுக்கு ஒன்று சேர்ந்து பண்ணணுங்கிறதுல இருக்காரு. கடிதம் எழுதுறாரு, தேவைப்படுறப்போ அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சேர்ந்தது தான் பயணம் பண்ணுறாங்க. வழக்குகள் மட்டும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. அதில் இந்த கோஆர்டினேஷன்லாம் ஸ்ட்ராங்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு இந்த பிரச்சனை அந்த அளவுக்கு சீரியஸான இடத்துக்கு கொண்டு 3 ஸ்டேட்டு ஒன்றா இல்லை, 3 ஸ்டேட்டுமே நேரடியாக அந்த விஷயத்தால் பாதிக்கப்படுகிறது. அப்படிங்கும் போது 3 பேருமே வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறார் அவர்கள். அதனால கண்டிப்பாக சேர்ந்து குரல் கொடுக்குறப்ப அது வந்து கொஞ்சம் வலிமையாக இருக்கும். அதை நோக்கு தான் எல்லாமே பண்ணுவாங்க. அது அந்த நோக்கத்தோடு தான் 3 கட்சியுமே பண்ணுவாங்க. அதை நோக்கி தான் போகும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருந்தாலும் கூட நீதியோடு நேரடியாக மோதுறாரு, மாநில அரசோட மோதுறாரு, மாநில சுயாட்சியோட மோதுறாரு, மாநில கல்வித்திட்டத்தோடு மோதுறாரு. தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்காரு. அது எந்த லிஸ்ட்டில் இருக்குது கல்விங்கிறது கூட மறந்துட்டு ஒன்றும் இந்த ஆணவத்தோடு தான் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் எங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அது சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. இப்போ அவர் என்ன பேசியிருக்கணும் அப்படின்னா, இது அவருக்கு நிறையா நன்மைகள் இருக்குது, நீங்கள் வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், இதில் ஏற்றுக்கிறது நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு ஏற்றுக்கிற முடியாத விஷயத்த அதை நீங்கள் எடுத்துக்கிற வேணாம், அதுலேருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வெளியே பார்க்குறோமா, தரமாட்டேங்கிற மிரட்டணுமா? இல்லை, அவர் தான் ஸ்டாண்டை டே ஒன்லேருந்து மாற்றிக்கல, இப்போ வரையும் அதே தான் பேசுறாருன்றதுக்காக குறிப்பிட்டு. இல்லை, அந்த ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக இருக்காரு. ஆனால் எங்கள் ஸ்டாண்டில் நாங்களும் கரெக்டாக இருக்கோம்னா மாநில அரசும் அதான் சொல்கிறோம். மாநில அரசும் அவங்க ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்க, ஏற்றுக்கிற முடியாது. இப்போ இதுக்கு என்ன முடிவு? சுமூகமாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி யாரையும் ஒருத்தரை போட்டு இந்த எதிர்க்கக்கூடிய 3 மாநிலங்களில் எந்தெந்த அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து எங்களுக்கு வேணான்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் எடுத்துருங்கன்ற டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சுமூக முடிவு, அந்த முடிவுக்கே வர மாட்டேங்கிறீங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நீங்கள் கொண்டு வர நோக்கமே இது குலக்கல்வியை திணிக்கிற மாதிரி இருக்குது, இந்தியை திணிக்கிற மாதிரி இருக்குது, ட்ராப் அவுட் அதிகமாக இருக்குது, இந்த கல்வி சிஸ்டமே ஃபெயிலியருங்கிறது பெரிய அச்சமாக இருக்குங்கிறதான குற்றச்சாட்டு. அதை நீங்கள் இந்த குற்றச்சாட்டை அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு உங்களால் முடியல. இத்தனை 3 ஸ்டேட்டும் கேள்வி கேட்குறாங்க. 3 ஸ்டேட்டுடைய கேள்விகளுக்கு பதில் பேசாமல் அவர்களை மிரட்டுறது எந்த விதத்தில் தான்? அதான கேள்வி. அதனால் சந்தேகமே வலுவாக இருக்குது. கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மிரட்ட ஆரம்பிக்கிறப்ப சந்தேகம் வலுவாக இருக்குல்ல. அதான சிக்கல். இப்போ கல்வி வேணாம், கல்விங்கிறது ஒரு தலைமுறையினுடைய எதிர்காலம். காசு பணத்தை காட்டிலும் பெரிய ஒரு எதிர்காலம் அதுதான். அதில் நீங்கள் கை வைக்கிறீங்க. எங்களுடைய அடுத்த தலைமுறை குழந்தைங்களுடைய கல்வி மிகப்பெரிய கேள்விக்குறியாகி போயிடும். நிறைய ட்ராப் அவுட் வந்துடும். வேணாங்கிறாங்க. அதை வந்து சரி பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. அடுத்த கட்டமாக இந்த நகர்வு எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.